அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியன் பதவியேற்றுள்ள நிலையில் அந்த துறையில் இருக்கும் சவால்கள் என்ன என்பதை பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு சில துறைகளை தவிர மற்ற முக்கியமான துறைகள் இவர்களுக்குத்தான் ஒதுக்கப்படும் என கூறிவிடலாம். அப்படித்தான் அமைச்சர் பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை என்பது மாறாமல் இருந்தது. அதே நிலை மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையிலும் நீடித்தது. தற்போது அவரிடமிருந்த உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்டு வனத்துறை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் அவருக்கும் அடிக்கடி ஏற்பட்ட முரண்பாடான போக்குதான் காரணம் என்கிறது அரசியல் வட்டாரம். உயர்கல்வித்துறையின் புதிய அமைச்சராக தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த கோவி செழியன் பதவியேற்றுள்ளார். முதல் முறை அமைச்சராகியுள்ள ஒருவருக்கு உயர்கல்வித்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. முனைவர் பட்டம் பெற்ற அவர் பொன்முடியுடன் மோதல் போக்கில் இருந்த ஆளுநரை சமாளிப்பாரா? அமைச்சரிடம் ஆளுநர் எப்படி நடந்து கொள்வார்? இருவருக்கும் என்ன மாதிரியான புரிதல் ஏற்படும் என்பது எதிர்பார்ப்பாக உள்ளது. உயர்கல்வியில் சிறந்து விளங்குவதாக மத்திய பாஜக அரசே பாராட்டும் அளவுக்கு விளங்கும் தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட முக்கிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் பணியிடம் காலியாக உள்ளது. கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் இல்லை. அண்ணா பல்கலைக்கழகத்துக்குட்பட்ட உறுப்பு கல்லூரிகளில் பேராசிரியர்கள் நியமன விவகாரம் உள்ளிட்டவை கோவி செழியனுக்கு சவாலானவை. துணைவேந்தர்கள் நியமனம் மிக மிக முக்கியமானது. பள்ளிக்கல்விக்கான ஃபண்ட்ஸ் வர வேண்டியது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கல்வியை பொறுத்த வரைக்கும் அது பள்ளிக்கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி. உயர்கல்வியில் நிறைய இன்றைக்கி அட்மிஷன்ஸில் குளறுபடிகள் இருக்குது. நிறைய முந்தைய சிங்கிள் விண்டோ அட்மிஷன் இருந்தது. மாணவர்கள் முறையாக போயிட்டு இருந்தாங்க. நம்மளோட ஜிஆர் குறையுது. நம்ம தமிழ்நாடு நம்ம இது வரைக்கும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் நம்ம பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்கோம். பட் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்கள் சேர்க்கை எப்படின்னா எல்லாமே இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இல்லாதனால எல்லாம் நிறைய ரியல் எஸ்டேட் புரோக்கர் மாதிரி அங்கங்கே இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய சவால்கள் புதுசாக வரக்கூடிய அமைச்சருக்கு இருக்குது. மத்திய அரசின் கல்விக் கொள்கைகளை தமிழக அரசு ஏற்குமா? அது குறித்து அழுத்தம் கொடுக்கும் பல்கலைக்கழக வேந்தரான ஆளுநர் ஆர்.என். ரவியை அமைச்சர் கோவி செழியன் எப்படி சமாளிப்பார் என்பது கேள்வி. துணைவேந்தர்களை தேர்வு செய்வதில், மாணவர்களை உலக தரத்திற்கு எடுத்துச் செல்லும் ஆற்றல் உள்ளவர்களை தேர்வு செய்வதில் ஆளுநரின் ஒப்புதலை பெறுவாரா என்பதற்கெல்லாம் அவரது செயல்தான் பதில் தரும். உயர்கல்வியில் தேசிய அளவில் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியன் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாதது, பேராசிரியர்கள் குறைந்தளவில் இருப்பது, ஊதிய பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு சவால்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது. கோவி செழியன் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி தீர்த்தால் மட்டுமே தொடர்ச்சியாக அந்த முதலிடத்தை தமிழகத்தால் தக்க வைக்க முடியும். மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இணக்கமான சூழல் ஏற்பட்டால் உயர்கல்வித்துறையின் எதிர்காலம் தொடரும். இல்லாவிட்டால் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் என்ற பெயரிலிருந்து உயர்கல்வித்துறை இறங்கிவிடும் அபாயமும் உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பன், செய்தியாளர் விக்னேஷ் முத்துடன் ராஜதேவேந்திரன். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்.